அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மட்டன் சாப்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனும் கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மட்டனை ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 2 வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா கண்ணாடி பதத்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடலாம். தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். அடி பிடிச்சிடாம கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு கிளறிட்டே இருக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வேக வச்சு மட்டன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் இந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனில் இந்த மசாலா நல்லா இறங்கணும். பொறுமையாக நல்லா கிளறி கொடுக்கலாம். நம்ம மட்டனை வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த கிரேவியில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கூட தேங்காய் பால். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இடித்து வச்ச மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்ப சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். நல்லா சுவையான மட்டன் சாப்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.